அப்படின்னா சோயா மீல்ஸ் கிரேவி தான். இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி எல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சரி, எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா வெந்நீர் சூடு பண்ணி அதில் இந்த சோயா மீல்ஸை போட்டுக்கிறேன். ஒரு 2 to 3 minutes போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். 3 minutes ஆயிடுச்சு. இப்போது அதில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த பிழிஞ்சு வச்சுருக்க ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்.